செல்ஃப் ஈட்டிங் அதாவது ஆட்டோஃபேஜி முதுமையை தடுக்குமா? வேலை செய்யாத சோம்பேறியான செல்கள் மற்றும் தேய்மானமான செல்கள் திறன் குறைந்து நோய்களை உருவாக்குகின்றன. அவற்றை நீக்கவும் மறு சுழற்சி செய்து புதுப்பித்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஆட்டோஃபேஜி பயன்படுகிறது. ஆட்டோஃபேஜியின் போது ஆரோக்கியமான செல்களுக்கு தேவையான மூலக்கூறுகள் கிடைக்கின்றன என்றால் அது மிகையாகாது. பட்டினி கிடக்கும்போது உடலின் சர்க்கரை அளவு குறைகிறது. அதனை சீர் செய்ய குளுக்ககான் ஹார்மோன் உற்பத்தியாகிறது. குளுக்ககான் ஹார்மோன் ஆட்டோஃபேஜியை தூண்டுகிறது. உடற்பயிற்சியும் ஆட்டோஃபேஜியை தூண்டுகிறது. குறிப்பாக வளர்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்காற்றும் மசில்ஸ், லிவர், பேன்கிரியாஸ் மற்றும் கொழுப்பு திசுக்களில் ஆட்டோஃபேஜியை உடற்பயிற்சி தூண்டுகிறது. ஆட்டோஃபேஜியின் போது டாக்சிக் புரோட்டீன்ஸ் நீக்கப்படுகின்றன. இதனால் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்ஷிமர்ஸ் டிசீஸ் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் பயன்பெற முடியும். செயல்படாத புரோட்டீன்களை மறு சுழற்சி செய்து மீண்டும் பயன்படத்தக்க புரோட்டீன்களாக மாற்றும் ஆற்றல் ஆட்டோஃபேஜிக்கு உண்டு. ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் உள்ளிட்ட ஆரோக்கியமான செல்களை உருவாக்க ஆட்டோஃபேஜி பயன்படுகிறது. இதனால் முதுமை தடுக்கப்படுகிறது என்பது ஆச்சரியம் கலந்த உண்மை. புற்றுநோய், தொற்றுநோய், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் மற்றும் அல்ஷிமர்ஸ் டிசீஸ் ஆகியவற்றை குணப்படுத்த ஆட்டோஃபேஜி பெரும் பங்கு ஆற்றுகிறது. உணவை குறைத்து கலோரி தட்டுப்பாடு ஏற்படும் போது ஆட்டோஃபேஜி மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. மதச்சடங்காக பின்பற்றப்படும் விரதம் ஆட்டோஃபேஜியை தூண்டி உடல் நலனை பாதுகாத்து உடலை செம்மைப்படுத்துகிறது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இன்டியூஸ்ட் ஆட்டோஃபேஜி மைட் இம்ப்ரூவ் நியூரல் ஃபங்க்ஷன் என ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர். முதுமையை தடுத்து இளமையாய் இருக்க ஆட்டோஃபேஜியை ஊக்குவிப்பது பட்டினியால் கிடைக்கும் பலன் எனும் விழிப்புணர்வால் மட்டுமே.